பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் 33வது நினைவு தினம் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கமிட்டியின் மூலம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தமிழக காங்கிரஸ் சார்பில் அவர் உயிர் நீத்த இடமான ஸ்ரீபெரும்புதூர் நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் தலைவர்களான திருநாவுக்கரசு, KV தங்கபாலு, விஜய் வசந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவ்வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வீணை கச்சேரி மூலம் புகழ் இசை அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி தலைவர் செல்வ பெருந்தகை வாசிக்க அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பின்தொடர்ந்து வாசித்து உறுதிமொழி ஏற்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளிகளில் சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டது. செய்தியாளரிடம் பேசுகையில், விஞ்ஞான புரட்சியின் மூலம் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என ராஜீவ் காந்தி சூளுரைத்து அதனை செயல்படுத்தி காட்டியவர். குப்பனும் சுப்பனும் சாமானிய கிராம மக்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலம் தலை நிமிர்ந்து பச்சை மயில் கையெழுத்து இடும் நிலைக்கு அவர்களை உருவாக்கியது என்றைக்குமே மறக்க முடியாது. அவருடைய கனவுகளை வருங்காலத்தில் நினைவாக்க உறுதி ஏற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். எங்களுடைய தலைவர், மேனாள் இந்திய தேசத்தின் பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்களுடைய 33வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று திருப்பெரும்புதூர் தலைவருடைய நினைவாலயத்தில் இன்று நடைபெற்றது. அதில் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். விஞ்ஞான யுக புரட்சி நாயகன் இந்தியாவை வறுமையிலிருந்து ஒழிப்பதற்கு விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று இந்த நூற்றாண்டில் கனவு கண்ட தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அதிகார குவியலை அதிகார பரவலாக்கியவர். தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அதிகாரம் என்றால் தனக்குத்தான் கிடைக்க வேண்டும், தன்னை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை உடைத்து எந்த மூலையில் இருந்தாலும் குப்பனும் சுப்பனும் பச்சை பேனாவில் கையெழுத்து போட வேண்டும் என்று பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெற்று தந்தவர் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள். அவருடைய நினைவேந்தலில் அவரை நாங்கள் கண்ணீர் மல்க மலர் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவை தலைநிமிர செய்த தலைவர். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவருக்கு தண்ணீர் மல்க மலர் அஞ்சலி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக செலுத்தி இருக்கிறோம்.